அல்லாஹ் முதலாவது என்ன சொல்றான்? வ இபாதுர் ரஹ்மானி யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. அளவற்ற அருளாளரின் அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். நடக்கிறோமா? நம்மிடம் பணிவு இருக்கிறதா? பணிவு என்றால் என்ன? இதை நாங்கள் யோசிக்கணுமா இல்லையா? நமக்கிட்ட இந்த பணிவு என்ற பண்பு இருக்குதா? அறிவில் நாங்கள் உயர்ந்தால், அந்தஸ்தில் நாங்கள் உயர்ந்தால், அதிகாரத்தில் நாங்கள் உயர்ந்தால், எங்களுக்கு பலம் கிடைத்தால் எங்களை பிடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அப்படியே வானத்தில் மிதங்கி கொண்டு சென்று விடுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்மிடம் தாழ்மையான தன்மை இருக்க வேண்டும். அடுத்தவர்களை முன்னாடி ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் எவ்வளோ ஒரு பணிவாக இந்த மனுஷன் நடக்கிறாரு என்ற மாதிரி நினைக்கக்கூடிய விதத்தில் நம்மிடம் சில பண்புகள் வர வேண்டும். மேக்சிமம் வருவதில்லை. பேசக்கூடிய என்னிடமாக இருந்தாலும், கேட்கக்கூடிய உங்களிடமாக இருந்தாலும், ஒரு ஏதாவது பிரச்சனை என்று வரும்போது உடனே கோபப்படுவோமா இல்லையா? உடனே சர்ச்சை செய்வோமா இல்லையா? நமது வாத திறமைகளால் ஒன்றை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வோமா இல்லையா? அல்லது எதிர்த்தரப்பை வாயடைக்க செய்வதற்காக நாங்கள் சிந்திப்போமா இல்லையா? அப்படி இல்லாமல் சத்தியத்தையும் உண்மையையும் மாத்திரம் அடிப்படையாக வைத்து நாம் நம்முடைய பலவீனமாக இருந்தாலும் அதை ஒப்புக்கொண்டு நாம் பணிவாக நடக்கக்கூடிய தன்மை என்னிடமும் உங்களிடமும் வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஏனென்றா மூமின்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? 26வது அத்தியாயத்தில் 215வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபில் ஜனாஹக லிமனித்தபஅக மினல் முஃமினீன். நபியே, மூமின்கள்ல உங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்னாடி உங்களுடைய சிறகுகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். சிறகை தாழ்த்துவது, வானத்தில் பறந்து நிற்கும் பறவையின் சிறகு உயர்ந்த நிலையில் இருக்கும், பெருமை கொண்டதாக இருக்கும், அனைவரும் தனக்கு கீழே என்ற மமதையும் எண்ணமும் அதற்கு இருக்கும். ஆனா கீழே இருந்து சிறகுகளை விரித்தாலும் அந்த சிறகுகளை தாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பறவையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த பறவை எத்தகைய நிலையில் இருக்கும் என்றால், அது சிறகை விரித்திருந்தாலும் உயர்ந்து பறக்காது. அது தாழ்ந்த நிலையில் சிறகுகளை வைத்திருக்கும். காரணம், அந்த சிறகுகளுக்குள்ளே அதனுடைய குஞ்சுக்கள் இருக்கும், குட்டிகள் இருக்கும். அவற்றுக்கு அன்பு கொடுப்பதற்காக, அரவணைப்பு கொடுப்பதற்காக, பாதுகாப்பு கொடுப்பதற்காக விரித்த சிறகையும் தாழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு பறவையின் உவமையை மெட்டாஃபர் என்ற மீனிங்ல உவமையான நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். மூமீன்களிடம் இந்த பணிவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துறோமா? நம்முடைய வேலைக்கு வர ஒருத்தன்கிட்ட இந்த பணிவை நம்ம காட்டுறோமா? நம்முடைய பணியாளர்களிடம் இந்த பணிவை காட்டுறோமா? வீட்டு வேலைக்காக வரக்கூடிய வேலைக்காரிகளிடம் இந்த பணிவை நாம் காட்டுகிறோமா? நம்முடைய அண்டை வீட்டாரிடம் இந்த பணிவை நாம் காட்டுகிறோமா? நம்முடன் தொழில் செய்யக்கூடியவர்களிடம் நாம் இந்த பணிவை காட்டுகிறோமா? சக நண்பர்களிடம் இந்த பணிவை நாம் காட்டுகிறோமா? வீட்டில் குடும்ப அங்கத்தவர்கள் மத்தியிலே இந்த பணிவை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அதிகாரமும் ஆணவமும் பலவிதமான தரப்பிலிருந்து பலவிதமான நிலைகளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பணிவு என்ற இந்த பண்பு ஒவ்வொரு மூமினிடமும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்துகிறார்கள். காம ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமின் ஹதீபன். குத்துபா செய்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்போது மிக முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். வ இன்னல்லாஹ அவ்ஹா இலைய. அல்லாஹ் எனக்கு வஹி மூலம் அறிவித்திருக்கிறான். என்ன வஹி மூலம் அறிவித்திருப்பான்? அல்லாஹ்வை வணங்குமாறு, ஷிர்க் செய்யாமல் இருக்கும். இப்படித்தானே முக்கியமான விஷயத்துக்கு அவ்ஹா என்ற வார்த்தையை சொல்லி ரசூலா சொல்லுவாங்க. ஆனா இங்கே ரசூலா சொல்றாங்க, அன்தவாலு ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹதின். நீங்கள் அனைவரும் பணிவோடு நடக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை பெருமை அடிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் எனக்கு வஹி மூலம் அறிவித்திருக்கிறான். பணிவாக நாம் இருக்க வேண்டும். நமது பணிவை வெளிப்படுத்த வேண்டும். மூமின்களோடு நாங்கள் நடந்து கொள்ளும் போது பெருமை அடிக்காத நிலையில் பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த பெருமை என்பது எனக்கும் உங்களுக்கும் சொந்தமான ஒன்றல்ல. பெருமை கொள்வதற்கு நாங்கள் தகுதியானவர்களும் அல்ல. பெருமை கொள்ளும் அளவுக்கு நமக்கு அறிவும் ஞானமும் ஆற்றலும் திறமையும் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெருமை அடிப்பதற்கு நாங்கள் சுத்தமானவர்களே அல்ல, அருகதையுள்ளவர்களே அல்ல. நாங்கள் மலசலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாவின் அடியார்கள்.
வெளிப்படுத்தும் போது தானே அது வெளியே போகுது. மற்ற டைமில் உடம்புக்குள்ளே தானே இருக்குது. லோட் ஆகும்போது தான் வெளியே வரும். லோடான 100க்கு 100 தான் லோடுன்னு வச்சுக்கோங்க. 75% லோடு இல்லாத நிலை. 75% உங்களோட வயிற்றுக்குள்ளே தான் இந்த மலம் ஜலம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எப்படி உயர்ந்தவராக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம்? நீங்கள் தான் உயர்ந்த மனிதர் என்று எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம்? புரிந்து கொள்ள முடியாது, நினைக்க முடியாது. அதற்கு அருகதை நமக்கு கிடையாது. காரணம், அல்லாஹ் சொல்கிறான் 45வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில், வலஹுல் கிப்ரியாஹு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தில் உள்ள வானங்களில் உள்ள பெருமை, பூமியில் உள்ள பெருமை அவனுக்கு மாத்திரமே உரியது. ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் பெருமை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ்வுக்கு தான் பெருமை சொந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் இஸ்ஸு இஸாரஹு. அல்லாஹ்வுடைய கீழாடை என்னது? கண்ணியம். வல் கிப்ரியாஉ ரிதாஉஹு. அல்லாஹ்வுடைய மேலாடையாக எது இருக்கும்? பெருமை இருக்கும். ஃபமன் யுனாஸிஉனி அஸப்துஹு. அல்லாஹ் சொல்கிறான், யாராவது இந்த விஷயத்தில் என்னுடன் போட்டி போட வந்தால் தொலைச்சு புடுவேன் என்றான் அல்லாஹ், தண்டிப்பேன் என்றான் அல்லாஹ். லா யதுகுலுல் ஜன்னத மன் கால ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மினல் கிப்ர். கிப்ர்ல கடுகளவு யாருக்காவது இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி நாங்கள் பெருமைப்படலாம்? பணிவுக்கு எதிரானது பெருமை, பணிவுக்கு எதிரானது கர்வம். இந்த கர்வம் நம்மிடம் இருக்கவே கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.